ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு பிள்ளையே, ஒன்றல்ல இரண்டல்ல 3 அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க போகின்றேன். முதலாவதாக நீ கேட்ட பணம், இரண்டாவதாக நீ கேட்ட மகிழ்ச்சி, மூன்றாவதாக நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டு நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனை எப்ப அப்பா முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடைய போகின்றது. அனைத்துக்கும் தீர்வு உண்டு. நீ கேட்ட பணத்தையும், நீ கேட்ட செல்வத்தையும், நீ கேட்ட அதிசயத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். ஒரு மிக பெரிய பொக்கிஷமே உனக்குள் இருக்கின்றது. என்னவென்று உனக்கு புரியவில்லையா? 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டே இருந்தது. பலத்த காற்றும் வீசிக்கொண்டு இருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வேகமாக வீசுகிறது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்றும் பட்டதும் அனைத்தும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்றது, அதனால் அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று சொன்னது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போதுதான் அந்த அறையில் சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டது என்று கவலையுடன் சொன்னான். நம்பிக்கை என்ற 4வது மெழுகுவர்த்தி மட்டும்தான் அணையாமல் இருந்தது தங்கமே. அதற்கு எரிந்து கொண்டிருக்கும் 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக் கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பெயர் என்னவென்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. ஆம், நாம் எப்பொழுதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. இப்போது உனக்கு புரிகின்றதா? உனக்குள் இருக்கும் பொக்கிஷத்திற்கு பெயர் என்னவென்று? நம்பிக்கை என்னும் பொக்கிஷம். உன்னிடம் இருந்தால் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. வீணாக அன்பு பாசம் என நினைத்து காலத்தை வீணடிக்காமல் உன்னுடைய முயற்சிகளை இன்றே தொடங்கு. காரணம் இருந்தால் கவலை கொள்ளாதே, காரணம் இல்லாமலும் கலக்கம் கொள்ளாதே தங்கமே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அனைத்தையும் நல்லதாகவே நான் மாற்றி தருகின்றேன். நீ எதிர்பார்த்த 3வது அதிசயத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு. ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.